எங்களுடைய மக்களும் என்ன இதுகள் தெரியாமல் படிகளை கொளுத்தி கொண்டாடி விஜய் வந்துட்டார் அது வந்துட்டார் கொண்டாடி செய்யணும் மொழி எங்களுடைய நாட்டுக்கு ஒரு விரியோசனமும் இல்லை இவையால். விஜயாலே எங்களுக்கு இது நடக்கின்ற நம்பிக்கை இல்லை. அதை நடத்தக்கூடிய கட்டித்தனம் இப்போ ஸ்டாலினுக்கோ இப்போ அவை ஆதரவு கொடுத்து அவையாலே ஆட்சி அமைச்சாலும் அதை செய்விக்கக்கூடிய தகுதி அவைக்கும் இல்லை. ஆளுநர் குறிப்பிட்டிருக்கார் 118 உறுப்பினர்களுடைய சம்மத கடிதத்தை நீங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு யுத்த காலத்திலும் அரசாங்கத்துக்கு தான் ஆதரவாக இருந்தது. மற்ற காலத்தில் இப்போ தமிழர் கட்சிக்கோ மற்ற தமிழர் விடுதலை கூட்டணிக்கோ ஆதரவுண்டு சொன்னாலும் நேற்றும் நான் பார்த்து நான் கதைச்சவர் இந்தியா அதை எழுதி கொடுங்க இதை எழுதி கொடுங்கன்ட்டு அவை இந்த பாராளுமன்றத்திலேருந்து சொல்லி கொண்டிருக்கார். ஆனால் இதுக்கு எங்களோட ஜனாதிபதி சம்மதிக்க மாட்டேன். வெளியுறவு கொள்கையை மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு மாறாக செயல்படுத்தப்பட முடியாது. அதை நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் என்னதான் 50 வயதுக்கு மேற்பட்டவையோட காட்சி பார்த்து தமிழர் கட்சியை பற்றி சொல்லுவாங்க. இன்றைக்கு அவங்க அடிமன்றத்திலே தமிழர் கட்சி தான் இருக்குது, செல்லலையும் தான் இருக்குது, பெண்ணியசிங்கம் தான் இருக்குது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தமிழக தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கு. அதில் விஜய் வெற்றி பெற்று இருக்கிறார். அவர் பெரும்பான்மை அமைக்கிறதுக்காக ஏதோ ஒரு கட்சியில் அவர் கூட்டணி அமைக்கணும். அதுக்காக காங்கிரஸ் கட்சியுடன் அவர் கூட்டணி அமைத்திருக்கிறார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவருக்கு மக்கள் ஆதரவு சினிமாவால் தான் வந்திருக்கொழிய அவர் உண்மையான ஒரு அரசியல்வாதி இல்லை என்றது எங்களோட கணிப்பு. காங்கிரஸோட கூட்டணி இலங்கை தமிழரை பொறுத்தவரையில் அதுவும் யாழ்ப்பாண தமிழரை பொறுத்தவரையில் காங்கிரஸ் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. காங்கிரஸ் யுத்த காலத்திலும் அரசாங்கத்துக்கு தான் ஆதரவாக இருந்தது. மற்ற காலத்தில் இப்போ தமிழர் கட்சிக்கோ மற்ற தமிழர் விடுதலை கூட்டணிக்கோ ஆதரவுண்டு சொன்னாலும் செயல்முறையில் ஒன்றும் நடக்கலை. அதால் இப்போ கமல் அவர் சினிமாக்காரர், அவர் சினிமாவால் இப்போ ஒரு ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு எல்லாம் உள்ளுக்கு பெரிய ஒரு அந்தரமாக கிடக்கும். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோமே அதுதான் உண்மை. அதால் கமலால் விஜயாலே எங்களுக்கு இது நடக்கின்ற நம்பிக்கை இல்லை. அதை நடத்தக்கூடிய கட்டித்தனம் இப்போ ஸ்டாலினுக்கோ இப்போ அவை ஆதரவு கொடுத்து அவையாலே ஆட்சி அமைச்சாலும் அதை செய்விக்கக்கூடிய தகுதி அவைக்கும் இல்லை. அதால் அவையால் எங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது. முந்தியும் அவை காங்கிரஸ் கட்சியில் இருந்து எங்களை ஈழத்துக்கு மேலே தாக்குதல் செய்தவை படைகளை இறக்கி முந்தி அது முதல் 85-80ஆம் ஆண்டுக்குள்ளே இந்திய இராணுவங்களை இறக்கி எல்லாம் செய்தவை. இப்போயும் இதுகளை பற்றி செய்ய மாட்டோம்ன்ற என்ன நிச்சயம். அதால் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணும். இருக்கிறதுக்காண்டி நாங்கள் கொஞ்சம் பாடுபட வேணும். என்று சொன்னால் எங்களோட ஜனாதிபதி என்னென்னு சொன்னால் எழுதி கொடுக்க மாட்டார். அவர் முதலே சொல்லிட்டார், இது எங்களோட மண் எங்களோட தேசம் என்று சொல்லி அவரும் சொல்லிட்டார். ஜனாதிபதி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் கச்சதீவு இலங்கைக்கு உபயோகப்பட்ட அது எங்களுக்குரிய விஷயம் என்று சொல்லி அதெல்லாம் இலங்கையை சார்ந்து நாடினம் எங்களுடைய மக்களும் என்ன இதுகள் தெரியாமல் படிகளை கொளுத்தி கொண்டாடி விஜய் வந்துட்டார் அது வந்துட்டார் கொண்டாடி செய்யணும் மொழி எங்களுடைய நாட்டுக்கு ஒரு விரியோசனமும் இல்லை. இவையலால் விரியோசனம் உபயோகம் செய்து இந்த நாட்டை கட்டி எழுப்பியிருக்கலாம். இதுகளெல்லாம் அவைகள் தங்கட சுயநிலத்துக்காண்டி தான் செய்யணும் மொழிய மக்கள் எப்போவுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். காங்கிரஸ் முதலாக விஜயோட தான் கூட்டணி செய்கிறதாக விருப்பம் தெரிவித்து அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ இது இந்திய நாட்டின் தமிழக அரசியலில் ஒரு சிறிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு இந்த பதவியேற்பதை காலதாமதப்படுத்துவதாகத்தான் எனக்கு தெரிகிறது. அது சேர்க்கப்பட்டதால் இனி பொறுத்து தான் பார்க்கணும். மற்ற கட்சிகளின் ஆதரவு எவ்வளோ கிடைக்குதுன்றதை பொறுத்து தான் விஜய் அவர்கள் பதவியேற்கிற நிலைமை உருவாக வேண்டும். அதுக்காக ஆளுநர் குறிப்பிட்டிருக்கார் 118 உறுப்பினர்களுடைய சம்மத கடிதத்தை நீங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் அழைப்பதாக தெரிவித்திருக்கிறதாக ஊடகங்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் பரவலாக கதையாடிப்பட்டது அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் நேற்றைய ஊடக செய்தியில் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அப்படி சேர மாட்டோம், நாங்கள் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாகத்தான் தமிழக சட்டமன்றத்தில் இருப்போம் என்றதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுக்காக
பல அரசியல்வாதிகள் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக எம்பி அர்ச்சுனா அவர்கள் வந்து நெடுந்தீவை கொடுங்கோ, ஜாழ்ப்பாணத்தை கொடுங்கோ, மட்டக்களப்பை கொடுங்கோ அப்படின்ற சில வார்த்தைகளை சொல்லியிருந்தார். அவர் பதவியேற்கிறது தான் தன்னுடைய கடைசி ஆசை என்றும் சில வார்த்தைகளை குறிப்பிட்டிருந்தார். அப்போ இவர்கள் எதை நம்பியிருக்கிறார்கள்? தமிழக தேர்தலை தான் தமிழகத்தின் அரசியலை தான் எங்களுடைய நாட்டு அரசியல்வாதிகள் நம்பியிருக்கிறாங்க. எங்களுடைய அரசியல்வாதி என்னென்னு சொன்னால், இவர் அர்ஜுனா வந்து முதலும் வந்து சும்மா சும்மா இங்கே வந்து விகார பிரச்சனை அது இதெல்லாம் வந்து சும்மா கதைச்சி விட்டு போகிறான். இவர் வந்து ஒரு கதையை திருப்பி திருப்பி மாறி மாறி கதைக்கக்கூடிய ஆள். இவர் வந்து நேற்றும் நான் பார்த்து நான் கதைச்சவர் இந்தியா அதை எழுதி கொடுங்க இதை எழுதி கொடுங்கன்ட்டு அவன் பாராளுமன்றத்திலேருந்து சொல்லி கொண்டிருக்கார். ஆனால் இதுக்கு எங்களோட ஜனாதிபதி சம்மதிக்க மாட்டார். இவற்ற கதையை எல்லாருக்கும் முழங்கும் தானே, அதால் இவற்ற கதையை செவிமதிக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் இவருக்கு ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களை திருப்பி திருப்பி மாறி மாறி கதைக்க வலிக்கிறார். ஒரு பிரச்சனையை எந்த விஷயத்துக்கு இவரை தலை எழுதிக்கிறேன்னு தெரியாமல் மாறி மாறி அந்த எங்களோட அந்த என்ன விகார பிரச்சனைக்கு வந்து அவங்களையும் கட்சியை ஒவ்வொருத்தரையும் பேசுகிறதும் ஒவ்வொரு கூடாமல் சொல்கிறதும் வந்து தான் மட்டும் நல்ல மாதிரி காட்டிக்கொள்கிறதும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து அன்றைக்கும் ஒரு பொம்பளையோட ஒரு காணி பிரச்சனைக்கு போட்டிருந்தவங்க அதில் பார்க்கல இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் சொல்லி எங்களுக்கு ஒரு படித்த டாக்டர் ரெண்டும் ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு மக்களுக்கு இவரில் முதல்ல ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ வந்து திருப்பி வெறுப்பு வர வழிகிட்டுது. இந்தியா அரசியலின்படி மத்திய அரசாங்கம் தான் எல்லா மாநிலங்களையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது. வெளி உறவு கொள்கையை வந்து மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு மாறாக செயல்படுத்தப்பட முடியாது. அதை வந்து நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் என்னதான் பிரேரணைகளை கொண்டு வந்து மத்திய அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்தாலும் மத்திய அரசு தன் வெளியுறவு கொள்கையிலிருந்து மாற்றம் அடையாமல் அல்ல அந்த வெளியுறவு கொள்கையிலிருந்து தமிழ் மக்களுக்கு ஏதாவது விமோசனத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழியை செயற்படுத்தப்பட்டால் ஒழிய மற்றும்படி தமிழ்நாடு அரசாங்கத்தால் தனித்து இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு எந்தவிதமான ஒரு விழிவையோ விமோசனத்தையோ பெற்றுத்தர முடியாது என்றுதான் இப்போ எங்களுக்கு திட்டத்தெளிவாக தெரியுது. அதே நேரத்தில் இவைகள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்கலாம். அவருடைய மற்றும்படி இவைகளால் தனித்து தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் தீவிலையோ அல்லது இந்த கடல் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளில் கூட இவ்வளோ காலம் விழுபட்டு கொண்டு போகிறது காரணம் மத்திய அரசாங்கத்தின் தலையீடு இல்லாத நிலையில் தமிழக அரசாங்கத்தில் உள்ள கடற்தொழிலாளர்கள் இரு பகுதியும் சேர்ந்து கதைச்சும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் எதிர்படைய பார்க்க முடியவில்லை. அது மத்திய அரசாங்கம் தான் முதல் அதுக்கு துணை நின்று மத்திய அரசாங்கம் தலையிட்டு அதுக்குரிய பேச்சுவார்த்தை மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தின் மட்டத்தில் பேச்சுவார்த்தை செய்யப்பட்டாலே ஒழிய மற்றும்படி இதுக்கு தமிழக அரசாங்கத்தால் எந்த விதமான தீர்வையும் கண்டுகொள்ள முடியாது என்றுதான் யதார்த்தமான உண்மையாக தெரிகிறது. தமிழரசு கட்சிக்கு சிவஞானம் அவர் வந்து சிவிகே சிவஞானம் வந்து தலைவராக வந்ததுக்கு பிறகு எங்களுடைய கட்சி சார்ந்த என்ன நல்ல நடவடிக்கை இடம்பெற்றிருக்கு. உண்மையை தமிழரசு கட்சி என்பது எங்களுடைய ஈழத்து மண்ணிலே ஒரு பாரம்பரியமான கட்சி. அதனுடைய தற்போதைய நிலை வந்து கவலைக்கிடமாக இருக்குது. உண்மையிலே அதுக்கு என்ன தீர்வு? 50 பேருக்கு மேற்பட்டவையோட காட்சி பார்த்து தமிழரசு கட்சியை பற்றி சொல்லுவாங்க. இன்றைக்கு அவங்க அடிமன்றத்திலே தமிழரசு கட்சி தான் இருக்குது, செல்லலாம் தான் இருக்குது, பெண்ணியசிங்கம் தான் இருக்குது. இவங்களெல்லாம் முந்தின பிள்ளை இப்போ என்ன வெளிநாட்டில் காசு பருகுது நமக்கு எக்கச்சக்கமே. அவங்களை யார் யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு அங்கே என்ன மாதிரி காசு பெறுவது தெரியாது. இப்போ அங்கே சீமான் கட்டு காசு இல்லை, சீமானுக்கு மாதம் எத்தனை லட்சம் பேர் தான் வெளிநாட்டில் இருந்து இந்த காசு அங்கே இந்த மாதிரி உழைக்கிறாங்க என்ன ஜபமும் தெரியாது. இப்போ எல்லாம் அரசியல்வாதிகள் என்று நாங்கள் நம்பையிலால இப்போதே பொலிவட்டியால் கொண்டு முழங்காது. சம்பந்தரை முதலிங்கம் கொண்டு வந்து வில்லங்கத்துக்கு கட்சிக்கு பூத்தி அவங்க உழைச்சது தான். பதவி போன பிறகு வீட்டை விட மனம் பிடிக்காமல் 4 மாதம் வீட்டை விடாமல் எதிர்கட்சி தலைவத்தை வீட்டை விடாமல் இருந்த சம்பந்தர். செல்வநாயம் இந்த பெரிய மனுஷன் அப்போ அந்த ஆள் நினைச்சால் இது அங்கேயே வேண்ட இடத்துக்கு உழைச்சிருக்கலாம். அது நாங்கள் ஒரு 10-12 வயதிலேயும் இந்த அரசியலுக்கு வந்த நாங்கள் அப்போ எங்களை அரசியல் ரீதியாக இந்த ஊரில் வழி நடத்தின ஆரம்ப காலத்தினால் இந்த நடராசா வைத்தியர் ஒருவர் இருந்தவர், ஒரு முனிசிபல் மெம்பராக இருந்தவர், டெபுட்டி மேயராக வந்தவர். ஒரு வீட்டில் செத்த வீடு என்பதின்மை என்றால் முதல் ஆனந்தால் தான் வீட்டில் ஒரு கஷ்டம் உண்டு. இப்போ சொல்லி போட்டு வந்தால் போய் பெரிய ஏரியாருக்கு சொல்லி போட்டு வாடான்னா பெரிய ஏரியார் ஜாலியாக துறை தோளில் போட்டோன்னு முன்னுக்கு வந்து நிற்பேன். நமக்கு என்ன கஷ்டம் ஐயா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. உடனே
மடிக்கு ஒரு எடுத்த காசு எடுத்து கொடுத்துட்டு தனியாக அரிசியை வண்டிச்சாமல் இந்த மனுஷன் அங்கே என்ன வேலையிறாரு அதுகளெல்லாம் கேட்டுக்கொண்டு போகும் வந்து அதே மாதிரி துரசிங்கம் உணர்வாங்க. வன்னிய சிங்கத்துக்கு தன் காணி இதில் கிடக்குது அந்த அளப்பை விற்று கொடுத்தது. அந்த வன்னிய சிங்கத்தின் காணி இந்த எலெக்ஷனால் வன்னிய சிங்கம் தன் காணியை இழக்கிற நிலை வந்தது வீடு வச்சு தன் காணியை விற்றதை மீள கொடுத்து அப்படியான அரசியல்வாதிகளை நாங்கள் கண்டுறாங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதி வந்து இப்போ எங்களுடைய ஈழத்து மக்கள் வந்து அதிகளவாக எங்களோட அரசியலை விட தமிழக அரசியல்வாதிகளை நம்புகிறாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை கிடைக்க மாட்டேன். அதுக்காகத்தான் விஜய்க்கு பெரும்பான்மையான ஆதரவுகள் வழங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் விஜய்க்கு இப்போ ரெண்டு இல்லை, விஜய் என்னன்னு ஒரு படம் நடிகரான அந்த ரசிகர் மக்கள்லாம் ஓட்டு போட்டின வழிய சரியான தீர்வான மக்கள் அந்த சிந்திச்சு ஜோதிச்சு செயல்பட்ட ஆக்கள் என்று சொல்லலாம். இப்போ வந்து படங்களில் பார்த்து அவரை வெற்றி பெற்று படங்கள் என்ன படம் நடித்தாலும் பார்க்கக்கூடிய மாதிரி அதை மாதிரி தான் இந்த தேர்தலையும் அவரை வெற்றி பெற்ற வழிய அவர் வந்து இப்போ புது ஒரு அனுபவம் உண்டு. அவரை விட்டு பார்த்தால் அதுன்ற தன்மை விளங்கும். என்னென்னு சொன்னால் எல்லாருமே இந்த கட்சிக்கு வாராக்கள் முதல் நாங்கள் அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் செய்வினோம். பிறகு மக்களுக்கு ஒன்றுமே செய்யாயினோம். பிறகு மாலை போட கிட்ட போனாலே தூக்கி எறிஞ்சு போட்டு போயினோம். முதல் வந்து கையை கொடுத்து கையை எல்லாரும் தன் சுயநிலவாதியாக இருக்க ரெண்டு தான் மக்களை வச்சிருக்கிற வழியாக மக்கள் அதை உணர்ந்து ஓட்டு போடுறதும் இல்லை. அதை உணர்ந்து ஓட்டு போட்டு எங்கேயும் அனுப்பினோம். மக்கள் என்னென்று சொன்னால் மக்கள் அவர் ஒரு வடிவ நடிகர் என்று சொல்லித்தான் ஓட்டு போட்டிருக்கிற வழிய ஒரு இதே மாற்றி பார்ப்போம்னா ஓட்டு போட்டவே அது தோல்வியோட அவங்க எத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்தவங்க இவரை எப்படியாவது விழுத்தணும்னு சொல்லி ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து இவர் வந்து எப்பவும் ஓட்டு 10ஆம் நிலையில் நிற்கிறார். சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் சீமான் போன்ற அரசியல்வாதிகள் வந்து எங்களுடைய ஈழத்து போராட்டமோ எங்கள் ஈழத்து தலைவர்களுடைய பெயரையோ சொல்லாத ஒரு அரசியல் செய்வார்களா? அவர்கள் அப்படி செய்தும் கூட அவர்களுக்கான ஆதரவு கிடைக்கல. எங்களுடைய ஈழத்து போராட்டத்தை வைத்து ஏன் அவர்கள் வியாபாரம் ஆக்கணும் என்ற ஒரு விமர்சனம் வந்து அதிகளவாக முன்வைக்கப்படுது. அப்படி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களோட விஷயத்தை இன்னைக்குள்ளேயம்மா இப்போ தமிழக அரசியல்வாதிகளாலே எங்களுக்கு ஒன்றும் நடக்க போவதில்லை. ஆரம்பத்திலே அண்ணாதுரை ஆக்கள் இருந்த காலம் போகிற கருணாநிதி கொஞ்சம் 50க்கு 50 அந்த அவர் கேன்வசிங் தான். அதுக்கப்புறம் அங்கே வந்த தமிழகத்து அரசியல்வாதிகளாக எங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. எல்லாம் எங்களோட பேரை பாவித்து தாங்கள் முன்னுக்கு வர வேணும்ன்றதை நம்ம ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.